ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் எந்திரிச்சேன் தூங்கி. டைம் எத்தனை மணி? மணி எத்தனைடி? மணி 7:45 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் எந்திரிச்சேன். எனக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சு இங்கே வர நிஷாவை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? விளக்கமாறு பின்னிக்கிட்டு இருக்காளாம். காலையிலே அன்னதானத்துக்கு எல்லாம் இங்கே வீட்டுக்குள்ளே. ஆமாம், இருங்க காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே திறந்து கிடக்கா. வீட்டுக்குள்ளே திறந்து நான் இங்கே பாருங்கள், தியா வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்படிமா தரணீஷ் வந்து செல்லு பார்த்துக்கிட்டே இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காரு அன்னதானத்துக்கு இன்றைக்கி. இப்போ நிஷா வந்து கிட்டத்தட்ட நிறையா இட்லி சுட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஆவி பறக்குது. இப்போ தான் ஒரு 50 இட்லி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை இட்லி வந்திருக்கு? எத்தனை இட்லிடா வந்திருக்கு? எத்தனை இட்லி சுட்டுருக்கீங்க? தெரியலையா? 60 தான். 60 இட்லி. இந்த இப்போ இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே நிஷா இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கா. வெளியில் தரணீஷ் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கான். சாம்பார் தான் வைக்கணும். அந்த இப்போ தானே தூங்கி அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்குறது இல்லையாடி? சரி, நான் அடுப்பு அரிச்சு வரேன். பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் கிளப்பி விடு. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும்ல, டைம் ஆயிடுச்சு. காப்பி கூட பிடிக்கல. 4:30 எந்திரிச்சு அடுப்பு எரியாம பற்ற வச்சு மழை தூத்த வேற தூரிக்கிட்டு இருக்கு. தூத்து வருது தானே? நேற்று துவைச்ச துணி வேற எல்லாம் நாரா இது மழையில எல்லாம் இதாகி வாடை வர ஆரம்பிச்சு. கம்போர்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து. சரி சரி, நான் பல்லு விளக்கிட்டு வர்றேன். நானும் ஹெல்ப் பண்ணுறேன். நல்லா பண்ணுதா? வா இப்படி போடா, நின்று இருக்காங்க போடா.